தங்கள் காதலை அடைவதற்காக அண்ட சராசரத்தையும் சங்கடத்தில் ஆழ்த்தினீர்கள். புவியில் உள்ள எவர் மனதில் பாவங்கள் நிறைந்துள்ளதோ அவர்கள் பிரயோகிக்கும் நீரை இங்குள்ள மகாதேவர் நிச்சயம் ஏற்க மாட்டார். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் தேவி? இவ்வாறு செய்யாதீர்கள். வில்வ இலைகளுடன் சேர்த்து தாங்கள் எதற்கு அந்த முற்களை இந்த படிகளில் நிரப்புகிறீர்கள்? வேண்டி கேட்கிறோம், இவ்வாறு செய்யாதீர்கள். இதுநாள் வரை சிவனின் பக்தர்கள் எந்த வில்வ இலையை கொண்டு சிவனை பூஜித்து வந்தார்களோ, இன்று அந்த சிவனின் வில்வ இலைகளில் உள்ள முட்களை கொண்டு நான் எனது பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை தேடுவேன். ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா. தங்களின் வேதனையை எண்ணும் பொழுதே சவமாகிறான் இந்த சிவன். எனவேதான் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்றுரைத்தேன். சிவனும் சக்தியும் தெரிந்திருப்பது உத்தேசத்தின் நிமித்தம். தாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டிருந்தால் பாவம் அழித்திருக்க மாட்டீர்கள், இவ்வேதனைகள் கொண்டிருக்க மாட்டீர்கள். எந்த ஓர் பதியால் தன் பத்தினியின் சிறு வேதனையை கூட தாங்க இயலாதோ அவன் தங்களின் இந்நிலையை காண்பது மிக பெரும் தண்டனை. ஹர ஹர மகாதேவா. நீ அந்த பக்தையை பார்த்தாயா? வேதனையை பொறுத்து கொண்டு வருகிறாள். ஹர ஹர மகாதேவா. மாபெரும் கோரிக்கையுடன் தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாதேவர் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அற்புதம்! தேவர்கள் அனைவரும் மகாதேவரை தரிசிக்க வந்துள்ளார்கள். நிச்சயமாக முக்கியமான காரணத்துடன் வந்திருப்பார்கள். நாம் இங்கிருந்து புறப்படுவோம். சோமநாதர் உங்கள் அனைவரின் மன விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். சஞ்சலமின்றி புறப்படுங்கள். மகாதேவா, தங்கள் சக்தி பாவம் புரிந்துவிட்டால் நான் மன்னிப்பு கோருகிறேன். என் மனதிலிருந்து பாரத்தை விலக்குங்கள். என் தவறை உணர்ந்து இந்த நீரை நான் அபிஷேகம் செய்கிறேன். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஹர ஹர 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 மகாதேவா. எந்த ஓர் மானிடனோ தேவனோ அல்லது ஜீவராசியோ நீர்க்கலசம் ஏந்தி சோமநாத ஜோதிர்லிங்கத்தை அபிஷேகம் செய்தால் அப்பொழுது அறியாமல் செய்த பாவங்களும் விலகும். அவர்களின் மனம் அமைதி கொண்டிருக்கும், நிம்மதியும் அடைந்திடுவார்கள். அறியாமையினால் இழைத்த தவறுக்கு நிச்சயம் மன்னிப்பும் கிடைக்கும். அறிந்து செய்த தவறுக்கான பிராயச்சித்த மார்க்கத்தையும் அவர்கள் அங்கு தெரிந்து கொள்வார்கள். அதோடு எப்பொழுதெல்லாம் ஒரு ரோகி அங்கு வருகிறாரோ குணமடையாத ரோகங்களும் அங்கு குணமடைந்திடும். அபாயமான தொற்று நோய், புற்றுநோய் சந்திர தேவனோடு இணைந்திருப்பதால் இங்கு பூஜிப்பவரின் முகப்பொலிவு அதிகரிக்கும்.
மேலும் சோமநாத ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது. ஆகையால் 12 ஜோதிர்லிங்கங்களுக்கான பயணத்தை சோமநாத ஜோதிர்லிங்கத்திலிருந்தே துவங்க வேண்டும். காரணம் அறிவீர்களா? ஏனென்றால் அங்கு பாவங்கள் விலகும். பாவங்கள் யாவும் விலகிச் சென்ற பிறகு மனமும் தூய்மை அடையும். உன்னதமான மன எண்ணங்கள் கொண்டு முன்னேற்றம் பெறுவீர்கள். சிவனோடு இணைந்திடுவீர்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அற்புதம்! சக்தியின் இந்த காதல் மற்றும் சிவனின் லீலை, தேவி பார்வதியின் இந்த காயங்கள் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாகும். ஆனால் அவர்கள் செய்த கடும் தவம் மற்றும் கடும் முயற்சியில் மனம் மகிழ்ந்து சிவன் இப்பொழுது அவர்களது பாவத்தை போக்குகிறார். ஹர ஹர மகாதேவா. 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 பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கத்தை நீ சென்றடைந்து விட்டாய் பார்வதி. ஆனால் இனி உன்னால் முன்னேறிச் செல்ல இயலாது. இந்த பிரம்மைதான் அசுர குலத்தையே அழித்தது. அசுரர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சிவனும் சக்தியும் மீண்டும் மீண்டும் வெல்ல மாட்டார்கள் என்ற பிரமையில் இருக்கிறார்களா? எப்பாடு பட்டாவது அவர்களை தோற்கடித்து விடலாம் என்று மூடத்தனமாக நினைக்கிறார்கள்.